ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஐயம்பாக்கத்தில். இது 3வது வீடு. ஐயாப்பாக்கம் இது 3வது வீடு. ஸோ இந்த வீடை பற்றி விஷுவலாகவும் பார்ப்போம் வாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா கார் எடுத்து அந்த அழகாக எவ்வளோ பெரிய காரணமாக இருந்தாலும் விடலாம். ஸோ சம்பு இருக்காது. சம்பு இல்லை, போரா? இப்போ இந்த வீட்டுக்கு இங்கே சம்பு கிடையாது. இல்லை, போர் தான். ஓகே. இது பார்த்தீங்கன்னா இது வச்சுக்கிறாங்க இபி பாக்ஸு. எல்லாம் கை கட்டாத அளவுக்கு முன்னெல்லாம் இருப்பாங்க. இப்போ ஈஸியாக கீழே வச்சுருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா படிக்கட்டு. இப்படி ஒரு மாடி தான் படிக்கட்டு. மேலே பார்த்தீங்கன்னாக்கா போட்டு போட்டுக்கிறாங்க. ஓப்பன் டெரஸை காட்ட முடியல. சரி வாங்க. மேலே பார்த்தீங்கன்னா பால் சீலிங் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்களா பால் சீலிங் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா படையப்பா டோர் பார்த்தீங்கன்னா படையப்பா டோர். வாசப்படிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. ஹாலில் பார்த்தீங்கன்னாக்கா கபோர்டு ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. டிவி ஷோகேஷெல்லாம் ஸோ நல்லா வுட்டில் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா இதில் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம். எல்லா வீட்லையும் 2 பெட்ரூம் தான். இந்த வீட்லேயும் 2 பெட்ரூம் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்தால் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க், ஃபுல் கபோர்டு ஒர்க். இங்கே பாருங்க, ஃபுல் கபோர்டு ஒர்க் எல்லாமே கிளாஸ். மேலேயும் ஃபுல்லாக கபோர்டு தான் பண்ணுறாங்க. மேலேயும் சூப்பர். இப்போ இது கீழே பார்த்தீங்கன்னா இங்கேயும் கபோர்டு ஒர்க்கு. கிச்சன் மேடை பாருங்க. கிச்சன் மேடை பார்த்தீங்கன்னா 7 அடி ஹைட்டுக்கு. கிச்சன் மேடை பார்த்தீங்கன்னா 7 அடி ஹைட்டுக்கு டைல் ஒட்டியிருக்காங்க. இது வந்து ஓல்டு மாடல் மாதிரி இருக்குது. இந்த டேப், இந்த வாஷ் பேஷன் டேப் இங்கே இது பார்த்தீங்கன்னா ஓல்டு மாடல் தான் இருக்குது இந்த டேப்பு. சிங்க்கெல்லாம் ஓகே. டேப்பை எப்படி வேணால் மாற்றிக்கலாம். நம்ம கேட்டால் வாங்குறவங்க எப்படி வேணால் இஷ்டப்படுற மாதிரி வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் ஏரியாவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வாஷிங் மிஷினு இந்த இடத்துல ஒரு நல்லா அழகாக. இங்கே ஒரு விண்டோ, மேலே பார்த்தீங்கன்னா ஓப்பனு கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவில் பார்த்து பார்த்தீங்கன்னா ஷெட் பேக்கே கிடையாது. 2 அடி இந்த ஷெட் பேக்கே கிடையாது. ஆனால் பில்டிங் அவுட்ரு டு அவுட்ரு என்ன வருதோ அதுதான் வந்து இந்த பில்டிங்கு. இந்தாண்டையும் இடம் இருக்காது, இந்தாண்டையும் இடம் இருக்காது. ஆனால் ஃபஸ்ட்டில் கட்டுறவங்களுக்கு பெனிஃபிட். ஏன்னா ஃபஸ்ட்லேயே கட்டி 2 பக்கம் பூச்சி வேலை செஞ்சுருவாங்க. அடுத்தவங்க வந்து அடுத்த சைட்டு கட்ட சொல்ல அவங்களால பூச்சி வேலை பண்ண முடியாது. அது இதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது. இது பெட்ரூம். ஏன்னா ஹால் மாதிரியே போட்டு வச்சுருக்காங்க பெட்ரூம். இதுவும் நல்லா பிரம்மாண்டமாக தான் இருக்குது. மாஸ்டர் பெட்ரூம் கூட சொல்லலாம். 15 அடி பெட்ரூம். 15க்கு 2 4 6 8 10 12 12க்கு 15 பெட்ரூம். பெரிய பெட்ரூம் செம்ம. இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது. வெஸ்டர்ன் வச்சுருக்காங்க. வெஸ்டர்ன் பாத்ரூம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வெஸ்டர்ன் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக 7 அடி டைலு. டோர் பார்த்தீங்கன்னா யூபிவிசிஎல் யூபிவிசியில் பண்ணியிருக்காங்க டோரு. இதெல்லாம் வுட்டில் பண்ணியிருக்காங்க. ட்ராலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வுட்டில் பண்ணியிருக்காங்க. ஓகே. இதை வந்து லாக் டைப் கொடுத்துருங்க. நல்லா இருக்கு மாடலு. அந்த ரூம் போய் பார்ப்போமா? நம்ம இந்த ஹாலை பார்த்தோமே, இந்த சீலிங்கை பார்த்தோமா பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து நான் பெரிய ஹோட்டலில் தான் இந்த மாதிரி லைட் எல்லாம் பார்த்துருக்கேன். நல்லா இருக்கு. இந்த கலரு இந்த கலர் பெயிண்டிங்லாம் செம லுக்காக இருக்கு. இங்கே ஒரு பாத்ரூம் இருக்கு. இது இந்தியன். பார்த்தீங்கன்னா இது ஒரு இந்தியன். இங்கே ஒரு வாஷ் பேஷன் இங்கே வச்சுட்டாங்க. இங்கே ஒரு டோரு, இங்கே ஒரு டோரு. ஹாலில் எப்பயுமே ஓப்பனாக இருக்கக்கூடாதுன்னு. இது பார்த்தீங்கன்னா டபுள் விண்டோ கொடுத்துருக்காங்க. இதுக்கு இங்கே ஒன்று, இங்கே ஒன்று டபுள் விண்டோ கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிஓபியில் பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. இந்த ரெடிமேட் பூ போட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் 12க்கு 10. இது பார்த்தீங்கன்னா 12க்கு 10 இந்த ரூம், இந்த பெட்ரூமு. இங்கே பார்த்தீங்களா எல்லாமே கபோர்டு வர சூப்பராக இருக்கு. எது ஓப்பன் தெரியல. சாரி லாக் பண்ணிட்டு இருக்கு. ஓகே. இது இப்போ எல்லாமே பார்த்துமே பூஜை ரூம் எங்கே பார்த்துக்கிறோம். இது பூஜை ரூமு இல்லை, இங்கேயும் கிளாஸ் போட்டிருக்கு. இல்லையா இது கபோர்டு. இதுதான் பூஜை ரூமு. என்னங்கடா பூஜை ரூமே காணும். எல்லா வீட்லயும் பூஜை ரூம் இருக்கும். கிச்சன்லேயே கொடுத்துட்டாங்க. ஏன்னா இடம் வந்து ரொம்ப கேஸ் அடிச்சக்கூடாதுன்ட்டு கிச்சன்ல நீட்டாக கொடுத்துட்டாங்க. இதோட டீட்டெயிலு ஃபுல்லாக கான்டாக்ட் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸ்கூல் பக்கம் வெங்கடேச ஸ்கூலு பக்கத்துலேயே இருக்கு இந்த சைட்டு. ரொம்ப லாங்கெல்லாம் இல்லைங்க. சும்மா ஒரு 100 மீட்டர் கூட கிடையாது. இங்கே போனால் 100 மீட்டருக்குள்ளே ஸ்கூலு. அவ்வளோ கிட்ட இருக்கு. இந்த வீட்டோட ரேட் என்ன? 88 ரூபாய். 88 லட்சம் இதோட வீட்டோட வேல்யூ. இந்த லேண்டோட சைஸ் என்ன? 20க்கு 50. 20க்கு 50. 1000 ஸ்கொயர் ஃபீட். 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 88. இது ஃபிக்ஸடா நெகோஷியேஷன் தான். நெகோஷியேட் பண்ணிக்கலாம். இது ஃபிக்ஸட் கிடையாதுங்க, நெகோஷியேஷன் தான். இப்போ இது எந்த பக்கம் பார்த்த வாசப்படி?
வடக்கு பார்த்த வீடு இது. இந்த வாசப்படி எதை நோக்கி இருக்குன்னா வடக்கு பார்த்தபடி இருக்கு. ஆமா. இது வடக்கு பார்த்த வாசப்படி, கார் பார்க்கிங் உட்பட எல்லா வசதியும் இருக்கு. மெயினா என்னன்னா ஓப்பன் டெரஸ் போய் பார்க்க முடியல, ஏன்னா ஓனர் எங்கேயோ வெளியில இருக்காரு. அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் ஷூட் பண்ணியிருக்கோம். அண்ணன் தான் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அடுத்தது எதனா ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா ஓப்பன் டெரஸும் பண்ணி போட்டுடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு எதனா மக்கள் நம்ம சேனலை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோன் பண்ணி எதனா கேட்பாங்க. அவங்களுக்கு நல்ல ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுங்க. ஏன்னா அப்பனா தான் மேற்கொண்டு, ஏன்னா எல்லாமே வந்து வீடு வாங்கணும், வீடு கட்டணும், எல்லாருக்கும் ஆசையா இருக்கும். அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல. திடீர்னு ஒருத்தர் நம்ம கிட்ட மாட்டுறாங்களேன்ட்டு அவங்கள வச்சு செஞ்சிடாதீங்க. இங்க என்ன நியாயமான ரேட்டோ அதை வந்து அவங்களே மார்க்கெட்ல விசாரிச்சு சொல்லுப்பா. லேண்ட் ரேட் என்ன இருப்பது, மெட்டீரியல் ரேட் என்ன ஆகுது, காஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அவங்க ஓப்பனா சொல்றாங்க, நீங்களே விசாரிச்சுட்டு வந்து இவங்க கிட்ட வாங்கிக்கலாம். வெளியில இவங்களுக்கு எவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நீங்களே கேட்டு பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு அண்ணன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குறாரு. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா என்னன்னு பார்த்து நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடு வேணுன்றவங்களுக்கு சாரை கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி வீடியோ நம்ம பார்ப்போம். ஸோ பாய்.